கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அந்த உணவு வகைகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்துட்டுருக்குங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம் உதட்டில் வெடிப்புக்கள் இருந்தால் ரோஜா இதழை நன்கு அரைத்து பால் ஆடையுடன் நன்கு கலந்து இரவு தூங்குவதற்கு முன் படுக்கிறதற்கு முன்பு நாம் உதட்டில் தினமும் பூசி வர வேண்டும். இவ்வாறு பூசி வருவதனால் நம்ம உதட்டில் இருக்கும் வெடிப்புக்கள் மறையும். இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து செய்து பார்த்து பலன் அடையுங்கள். நன்றி. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர் அதாவது பூண்டு பவுடர், 2 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 கப் அளவிற்கு இந்த பொருளை எல்லாம் சிக்கனோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் செஞ்சு இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்கணுங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவிற்கு மைதா மாவு நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதே ஸ்பூன் அளவிற்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்து நான் சிக்கன் துண்டுகளை எல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டேன். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதில் இருக்கும் வெள்ளை கருவியும் மஞ்சள் கருவியுமே நல்லா கலந்து அந்த கலவையை நான் இந்த சிக்கன் துண்டுகளோடு சேர்த்து திரும்பவும் நல்லா கலக்கி விடுறேன். இப்போது இந்த சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு துண்டாக எடுத்து நம்ம இந்த மைதா மாவு உடன் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி எல்லா துண்டுகளையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ திரும்பவும் ஒவ்வொரு துண்டாக எடுத்து இந்த எக்கு கலவையோடு நம்ம டிப் பண்ணணுங்க. நல்ல டிப் செய்யணும். இப்போ 2வது வாட்டி நம்ம நல்லா டிப் செஞ்சு அதுக்கப்புறமா மைதா மாவு கலவையோடு சேர்ந்து நல்லா நம்ம திரும்பவும் கலந்து விட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்மளுக்கு 2 தடவை நல்லா டிப் பண்ணி மசாலா மைதா மாவு கலவையோடு நம்ம மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிறணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம பெரட்டி வச்சிருந்த சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். மீடியம் ஃப்ளேமிலேயே வச்சு தான் இதை செய்யணும். இப்போது கோல்டன் கலராக வந்ததுக்கு அப்புறமா 2 பக்கமே நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு கிறிஸ்பியான ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடணுங்க. இப்போ நம்மளுக்கு அருமையான சுவையான ரெஸ்டாரண்ட் முறையில் கிறிஸ்பி பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபிஸ் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.